சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியைச் சேர்ந்த ஜலானி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில், என் கணவர் முத்துமணி மதுரை மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக உள்ளார். என் கணவர் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இதற்காக கருவுறுதல் சிகிச்சை மேற்கொள்வதற்காக என் கணவருக்கு போலீஸ் பாதுகாவலர்கள் இல்லாமல் 21 நாட்கள் சாதாரண பரோல் விடுமுறை வழங்க கோரி மதுரை சிறைத்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தேன். என் மனுவை சிறை கண்காணிப்பாளர் 11/9/2025 அன்று நிராகரித்து உத்தரவிட்டார். அவரது உத்தரவை ரத்து செய்து என் கணவருக்கு 21 நாட்கள் பரோல் விடுமுறை வழங்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், கே ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரணையில் மனுதாரர் தரப்பில் மனுதாரர் மற்றும் தண்டனை கைதியுடன் சேர்ந்து கருவுறுதல் சிகிச்சை மேற்கொள்வதற்கும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் கைதிக்கு விடுப்பு கோரப்பட்டுள்ளது. இந்த காரணம் தமிழ்நாடு தண்டனை நிறுத்தி வைப்பு விதிகளுக்குள் வருகிறதா என கேட்டதற்கு விதியின் கீழ் வரவில்லை என கூறப்பட்டது. இருப்பினும் தண்டனை பெற்றவர் மூலம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான மனுதாரரின் உரிமையை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் 226வது பிரிவின் கீழ் தனது அதிகார வரம்பை பயன்படுத்தி தகுந்த உத்தரவு பிறப்பிக்கலாம் என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் தமிழ்நாடு தண்டனை நிறுத்தி வைப்பு விதிகளின் கீழ் வழங்கப்படும் விடுப்பை ஒரு உரிமையாக கோர முடியாது. அது தண்டனை பெற்றவருக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்புரிமை மட்டுமே. தண்டனை நிறுத்தி வைப்பு விதிகளின் கீழ் உள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால் தண்டனை பெற்றவருக்கு சாதாரண விடுப்பு வழங்க முடியாது என கூறப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரரும் தண்டனை பெற்றவரும் குழந்தையின் பிறப்புரிமையை வசதியாக புறக்கணிக்கின்றனர். குழந்தை உலகில் நுழையும் போது 3 கொலை உள்ளிட்ட ஒரு கொடூரமான குற்றத்தை செய்து ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் ஒரு கைதியின் குழந்தை என்ற களங்கத்துடன் வளரும். இத்தகைய சூழ்நிலையில் வாழ்நாள் முழுவதும் களங்கத்தை சுமக்கவிருக்கும் குழந்தையின் நலனை புறக்கணிக்க முடியாது. நீதிமன்றம் யதார்த்தங்களை கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது. எனவே நீதிமன்றம் இந்த உலகில் பிறந்து வாழ்நாள் முழுவதும் களங்கத்தை சுமக்கவிருக்கும் குழந்தையின் நலனில் அதிக அக்கறை கொண்டுள்ளது. மனுதாரர் கோரிக்கையை அனுமதித்தால் குழந்தை தரப்பில் எந்த தவறும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் ஒரு களங்கத்தை சுமக்கும். இந்த நிலையில் குழந்தையை வைப்பதற்கு மனுதாரருக்கோ தண்டனை கைதிக்கோ உரிமை இல்லை. இதனால் கைதிக்கு சாதாரண விடுப்பு வழங்க மறுத்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் பிறப்பித்த உத்தரவில் தவறு ஏதும் இல்லை, அதில் நீதிமன்றம் தலையிட வேண்டியதில்லை, மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உத்தரவிடப்பட்டது. அதாவது முத்துமணி என்பவர் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் சட்டத்தின் கீழ் கடந்த 2022 ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார். 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் 2026 பிப்ரவரி 26ஆம் தேதி அவரது குற்ற தீர்ப்பையும் தண்டனையையும் உறுதி செய்தது. உச்ச நீதிமன்றத்தில் எந்த மேல்முறையீடும் செய்யப்படாததால் அந்த தீர்ப்பு இறுதியானது. இந்த நிலையில் தனது கணவர் முத்துமணிக்கு பாதுகாப்பு இல்லாமல் 21 நாட்கள் சாதாரண விடுப்பு கோரி அவரது மனைவி ஜலானி உயர்நீதிமன்றத்தை அணுகினார். அவர் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாகவும் அதற்காக கருவுறுதல் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். சிறைத்துறை அதிகாரிகள் 2025 செப்டம்பர் 11ஆம் தேதி அந்த கோரிக்கையை நிராகரித்தனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் எஸ். ஸ்ரீகாந்த் ஆஜரானார். அரசு தரப்பில் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ஏ. திருவாடிக்குமார் ஆஜரானார். மாநில அரசு இந்த மனுவை எதிர்த்து 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு தண்டனை நிறுத்தி வைப்பு விதிகளின் கீழ் விடுப்பு கோருவது ஒரு உரிமை அல்ல என்று வாதிடப்பட்டது. அது ஒரு சிறப்புரிமை மட்டுமே என்றும் விதிகளின் கீழ் உள்ள நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் மட்டுமே அதனை வழங்க முடியும் என்றும் வாதிடப்பட்டது. விடுப்புக்கு கூறப்பட்ட காரணம் உண்மைதான் என நன்னடத்தை அலுவலர் கூறினார். ஆனால் கைதிக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உருவாகக்கூடும் என்பதாலும் அவரை விடுவிக்க பரிந்துரைக்கவில்லை என கூறியிருந்தனர்.
நீதிமன்றம் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டது. இதனைத் தொடர்ந்துதான் சிறைத்துறை அதிகாரிகளின் முடிவில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என கூறிய நீதிமன்றம் முத்துமணியின் மனைவியின் மனுவை தள்ளுபடி செய்தது. மேலும் சிறை விதிகளின்படி பரோல் என்பது கைதிக்கான சலுகைதானே தவிர உரிமை இல்லை. அதிலும் கருத்தரிப்பு சிகிச்சைக்காக விடுப்பு வழங்க அந்த விதிகளில் இடமில்லை. சிறைச்சாலையில் கைதிகளை சீர்திருத்துவதுதான் முக்கிய நோக்கமே தவிர அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்வது இல்லை. மேலும் குழந்தை பெற விரும்பும் தாயின் விருப்பத்தை மட்டுமே இங்கு கருத்தில் கொள்ள முடியாது. பிறக்கப் போகும் குழந்தையின் நலன் மற்றும் அது எதிர்கொள்ளவிருக்கும் சமூக சிக்கல்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனால் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது. பாலிமர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.